ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? ஸோ பைபிள் பழைய ஏற்பாடு 1 ராஜாக்கள் அதிகாரம் 2. தாவீது மரணமடையும் காலம் சமீபத்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது. ஸோ மரணம் அடையும் பொழுது கடைசியாக அறிவுரை கொடுக்குறார். தன்னுடைய மகனை ராஜாவாக்கிட்டார் இல்லையா சாலமோனை. ஸோ சாலமோனுக்கு அவருடைய அப்பா தாவீது சொல்கிறார், நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். இறந்து போகிறத அப்படி சொல்கிறார். எல்லாரும் ஒரு நாள் இறக்கணும் இல்லையா? நீ திடன் கொண்டு புருஷனாய் இரு, தைரியத்தோடு இரு. நீ என்ன செஞ்சாலும் எங்கே போனாலும் எல்லாத்திலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும். பாருங்கள், சொல்கிறார், இந்த மாதிரி நான் என் வார்த்தையை கேட்டால் அவன் ஒரு நல்ல ராஜாவாக இருப்பான் அப்படின்னு கடவுள் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறார். இப்போ இருக்கிறவங்களும் இறக்கும்போது கடவுளை பற்றியா பேசுகிறாங்க தன்னுடைய குழந்தைங்க கிட்ட? அப்போ எப்படி பேசணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. ஸோ கடவுள் சொன்ன எல்லா வழிபடி நீ நட அப்படின்னு சொல்கிறார். தன் பையனை பார்த்துக்கோ, பொண்டாட்டியை பார்த்துக்கோன்னெலாம் சொல்லலை. கடவுள் என்ன சொல்கிறாரோ அதன்படி நட. செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையிலுள்ள தன் கால்களில் இருந்த பாதரட்சையிலும் வடிய விட்டானே. ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. ஸோ இது கடவுளுடைய வார்த்தை கிடையாது இல்லையா? அவன் தப்பு பண்ணியிருக்கிறான், சமாதான காலத்தில் கொலை பண்ணி யுத்தத்தை உருவாக்கி விட்டான். ஸோ அவன் நிம்மதியாக சாகக்கூடாது இல்லையா? சமாதானமாய் பாதத்தில் இறங்க ஒட்டாதிரு அப்படின்னு சொல்கிறது இது கண்டிப்பாக கடவுளுடைய வார்த்தை கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி எல்லா மத வேதங்களும் சாத்தானால் உருவாக்கப்பட்டது. அங்கங்கே கடவுளுடைய ஞானம் தெளிக்கப்பட்டிருக்கும், அவ்வளவுதான். ஸோ அதில் எது கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய ஞானம் இல்லைன்றதை தான் நம்ம அழகாக பிரித்து சொல்கிறோம். கீலேயாத்தியனான பர்சிலாயின் குமாரருக்கு தயை செய்வாயாக. அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடிப்போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் ஓகே, இதை பைபிளே பின்னாடி இயேசு சொல்வார், உன்னை நேசிக்கிறவரை மட்டும் நேசிக்காத பகைக்கிறவனையும் நேசின்னு சொல்லியிருப்பார். அது உண்மையிலே கடவுளுடைய வார்த்தை. ஸோ இப்போ தான் கடவுளுடைய ஞானம் பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற அந்த ஞானத்தில் முரளியில் அதை சொல்லியிருப்பார். உங்களை யார் அதிகமாக அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்க உங்களுடைய நண்பர்களாக அவங்கள மாற்றுங்கன்றார். ஸோ இதுதான் கடவுளுடைய ஞானம். பட் இங்கே ஒருத்தனை கொலை பண்ணுன்றாரு, ஒருத்தர் எனக்கு அடைக்காலம் கொடுத்தாரு, அதனால் அவனை நீ பார்த்துக்கோன்றார். அப்போ அடைக்காலம் கொடுத்தவன் தப்பானவனாக இருந்தா அதுதானே அங்கே நடந்துச்சு மகாபாரதத்தில். கர்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்தது துரியோதனன், அவன் தப்பானவனாச்சு, அதனால தானே இவங்க தப்பு பண்ணாங்க. ஸோ இங்கே இது ஓகே, அவங்களுக்கு நல்லது செய்யணும், ஆனால் அவங்க நல்லவங்களான்றதை பார்த்து செய்யணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உன்னுடைய அண்ணனே என்னை கொலை பண்ணுறதுக்கு வரும்போது அவங்க என்னை பாதுகாத்தாங்க,
அதனால் அந்த ராஜ பந்தியில் எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, நெருக்கமானவர்கள் தானே இருப்பாங்க, அந்த பந்தியில் அவங்களுக்கு நீ இடம் கொடுன்றார். ஸோ இது தப்பு கிடையாது, பட் அவங்க தப்பானவர்களாக இல்லாத பட்சத்தில் அப்படி வச்சிருன்னு சொல்லலாம். மேலும் பகூரின் ஊரானான பென்யமீனன் ஆகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயீமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான், அதாவது திட்டினான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆனாலும் நீ அவனை குற்றமற்றவன்னு நினச்சிடாத இல்லையா, ஏன்னா அவனுக்குள்ளே அந்த விஷகுணம் இருக்குதுன்றத சொல்கிறார். இது அதுவும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா. இப்போ இந்த சொத்து பிரச்சனை இதெல்லாம் வரவங்களாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே அந்த அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே அந்த குணம் வெளிப்பட்டு இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு காலத்தில் அவன் எனக்கு அப்படி திட்டினவன் தான், நான் அவனுக்கு தயவு பண்ணி இருக்கிறேன் கொல்ல மாட்டேன்ட்டு, அதுக்காக அவன் குற்றமற்றவன்ட்டு இதை எதுக்கு எச்சரிக்கிறாரு, அவனை போய் முக்கியமான பொறுப்பில் விட்டோன்னா உனக்கு முடிச்சிடுவான். அதனால் நீ புத்திசாலி, அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். ஸோ எல்லாரையும் கொலை பண்ணுன்னு தான் சொல்கிறார். பின்பு தாவீது, இது கடவுளுடைய வழி கிடையாது, எச்சரிக்கையாக இருக்கிறது ஓகே, அதுக்காக கொலை பண்ண சொல்கிறாரு. பின்பு தாவீது தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து, பாருங்கள், ஒருத்தன் சாவும்போது கூட கொலை பண்ணுறதை பற்றி நினச்சிக்கிட்டே செத்தா அவன் எப்படி கடவுள்கிட்ட போவான். தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். ஸோ தாவீது இறந்தாச்சு. தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். அவன் எப்ரோனில் 7 வருஷமும் எருசலேமில் 33 வருஷமும் அரசாண்டான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது. ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா சாலமோனின் தாயாகிய பச்சேபாலிடத்தில் வந்தான். நீ சமாதானமாய் வருகிறாயா என்று அவள் கேட்டதற்கு சமாதானமாய்த்தான் வருகிறேன் என்றான். பின்பு அவன், உம்மோடே நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றான். அதற்கு அவள், சொல் என்றாள். அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதாய் இருந்தது, நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என்மேல் நோக்கமாய் இருந்தார்கள் அப்படின்னு உனக்கு தெரியும். இருந்தாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. இப்பொழுது நான் உம்மிடத்தில் ஒரு மன்றாட்டை கேட்கிறேன், அதை எனக்கு மறுக்க வேண்டாம் என்றான். அவள், சொல் என்றாள். ஸோ இதில் பேரை ஞாபகம் வச்சுக்கிறது தான் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. இவனுடைய குமாரன் அவனுடைய ஸ்ட்ரைட்டாக அவங்களுடைய பேரை சொன்னாலாவது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பேசுகிறது அதோனியா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அப்பொழுது அவன், அதோனியா சொல்கிறான், இது ஆக்சுவலாக என்னென்னா சாலமோனுக்கு தான் நியாயமாக வரணும் ராஜ பதவி. அவன் சூழ்ச்சி பண்ணி அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணான். அப்போ சாலமோனுடைய அம்மா போய், நீ சாலமோனை ராஜாவாக்குறேன்னு சொன்னியே, அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, இப்போ அறிவினவுடனே அறிவிச்சிட்டாங்க, சாலமோன் ராஜாவாயிட்டார். சாலமோன் ராஜாவானவுடனே இப்போ அவனுக்கு பயம் வந்துடும்ல, கொன்னுடுவான்ட்டு. ஏன்னா நம்ம குறிப்பாக அந்த முஸ்லீம் ராஜாக்கள் எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க, சகோதரர்களை எல்லாம் கொலை பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா மூத்தவன் ராஜாவாகணும், இளையவன் ஆகணும்னு ஆசைப்பட்டானா என்ன பண்ணுவான், மூத்தவனை கொலை பண்ணிவிடுவான். அது மட்டும் இல்லை, இளையவன் நாளைக்கு நமக்கு எதிராக திரும்பான்னு நினச்சிட்டு அவனையும் கொள்வான். இந்த தாஜ்மஹாலை கட்டின அவங்களுடைய சரித்திரமே அப்படி தான் இருக்கும். ஸோ அதுதான் இன்னைய வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குது சொத்து பிரச்சனையாக. அதுக்கும் கொலை பண்ணுறாங்கல்ல. ஸோ இப்போ அந்தோனியா சொல்கிறான் சாலமோன் அம்மா கிட்ட, ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுத்து பேச மாட்டான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோடே பேசும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு கேட்குறான். அதற்கு சாலமோன் அம்மா பச்சேபால் சொல்கிறாங்க, நல்லது, நான் உனக்காக ராஜா கிட்ட பேசுகிறேன். பச்சேபால்
அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி போனாள். அப்போது ராஜா எழுந்திருச்சு அவளுக்கு எதிர வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்து ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். ஸோ அம்மாவுக்கு மரியாதை செய்கிறார். அப்பொழுது அவள், நான் உம்மை ஒரு சிறிய மன்றாட்டை கேட்க விரும்புகிறேன், ஒரு வேண்டுதல், எனக்கு அதை மறுக்க வேண்டாம் என்றாள். அதற்கு ராஜா, கேளுங்கம்மா, நான் உங்களுக்கு எப்போ மறுப்பு சொல்லியிருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ அவள் சொல்கிறா, சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை உம்முடைய சகோதரனாகிய அதோனியாவுக்கு திருமணம் பண்ணி வை அப்படிங்கிறாங்க. உடனே சாலமோன் அம்மா கிட்ட சொல்கிறாரு, சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை அதோனியாவுக்கு ஏன் கேட்குறீங்க? அதுக்கு பதிலாக ராஜ்யத்தையும் சேர்த்து கேளுங்களாம் அவனுக்கு. அவன் எனக்கு மூத்த சகோதரன். அவனுக்கும் ஆசாரியனாகிய அபியத்தாருக்கும் செருயாவின் குமாரன் யோவாபுக்குமே அதை கேளும் என்றான். பின்பு சாலமோன் ராஜா, அதோனியா இந்த வார்த்தையை தன் பிராணனுக்கு சேதமாக சொல்லாதிருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று கர்த்தர் மேல் ஆணையிட்டு, இப்போதும் இன்றைக்கு அதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என்னை என் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி ராஜாவாகிய சாலமோன் யோய்தாவின் குமாரன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான். இவன் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு. நீ மரணத்திற்கு பாத்திரவானாயிருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தை எல்லாம் நீ கூட அனுபவித்தபடியினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்வதில்லை என்றான். அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாய் இராதபடிக்கு தள்ளி போட்டான். நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். யோவாப் அப்சலோமின் பட்சம் சாயாதவனாய் இருந்தும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்திருந்தான். யோவாப் கர்த்தரின் கூடாரத்திற்கு ஓடிப்போனான் என்றும் இதோ பலிபீடத்தண்டையில் நிற்கிறான் என்றும் ராஜாவாகிய சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்ட போது சாலமோன் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவை அனுப்பி, நீ போய் அவன் மேல் விழு, அதாவது அவனை கொலை பண்ணு என்றான். பெனாயா கர்த்தரை கூடாரத்திற்கு போய் அவனை பார்த்து, வெளியே வா என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரமாட்டேன், இங்கேயே சாவேன் என்றான். அதனால் பெனாயா ராஜா கிட்ட போய், யோவாப் இப்படியெல்லாம் சொல்கிறான், இப்படி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் அப்படின்னு சொன்னான். அப்போ ராஜா அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொன்று அடக்கம் பண்ணி இவ்விதமாய் யோவாப் முகாந்தரம் இல்லாமல் சிந்தின இரத்தத்தை என்னை விட்டும் என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கி போடு. எப்படி பலிபீடத்தை பிடிச்சிக்கிட்டல கோயிலுக்குள்ளே, அங்கேயே அவனை கொண்டு போட்டுடுன்ட்டார். அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமுள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்தப்பழியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. இப்படியே அவர்களுடைய இரத்தப்பழியை
யோவாபுடைய தலையின் மேல் அவன் சந்ததியாரின் தலையின் மேலும் திரும்பவும் தாவீதுக்கும் அவர் சந்ததியாருக்கும் அவர் வீட்டாருக்கும் அவர் சிங்காசனத்திற்கும் என்றென்றைக்கும் கர்த்தராலே சமாதானம் உண்டாயிருக்கவும் கடவது என்றான். ஏன் அப்படின்னா இதெல்லாம் கடவுள் சொன்னார் அவங்களெல்லாம் கொலை பண்ணு, அதனால் கொலை பண்ணி கடவுளை இவர் சமாதானப்படுத்துகிறாராம். ஸோ கடவுள் கொலை பண்ண சொல்கிறவர் கிடையாது, பட் இதில் அப்படி போட்டிருக்கா, அதனால் நாம் அப்படியே படிப்போம். இதில் சில ரகசியம் ஒளிஞ்சிருக்கும், ஸோ அது வரும்போது அதை வெளிப்படுத்துகிறோம். மற்றபடி இதெல்லாம் பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அப்படியே யோய்தாவின் குமாரன் பெனாயா போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். அவன் வனாந்தரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பதிலாக ராஜா யோய்தாவின் குமாரன் பெனாயாவை இராணுவத்தின் மேலும் ஆசாரியனாகிய சாதோக்கை அபியத்தாரின் ஸ்தானத்திலும் வைத்தான். பின்பு ராஜா சீமேயியை அழைப்பித்து அவனை நோக்கி, நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கே தானே குடியிரு. நீ வெளியே போய் கீதரோன் ஆற்றை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அப்பொழுது உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருக்கும் என்பதை நீ நிச்சயமாக அறிந்து கொள் என்றான். ஸோ எல்லோரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறான். கொலை செய்யப்பட வேண்டியது, பட் இருந்தாலும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறான், அங்கேயே இருந்துட்டு. சீமேயி ராஜாவை பார்த்து, அது நல்ல வார்த்தை, ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னபடியே உமது அடியானாகிய நான் செய்வேன் என்று சொல்லி சீமேயி அநேக நாள் எருசலேமிலே குடியிருந்தான். 3 வருஷம் சென்றபோது சீமேயின் வேலைக்காரர் 2 பேர் மாக்காவின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவின் இடத்துக்கு ஓடிப்போனார்கள். உன் வேலைக்காரர் காத்வூரில் இருக்கிறார்கள் என்று சீமேயிக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சீமேயி எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து தன் வேலைக்காரரை தேட காத்வூரில் இருக்கிற ஆகீஸிடத்திற்கு புறப்பட்டு போனான். இப்படி சீமேயி போய் தன் வேலைக்காரரை காத்வூரிலிருந்து கொண்டு வந்தான். சீமேயி எருசலேமிலிருந்து காத்வூருக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டபோது ராஜா சீமேயியை அழைப்பித்து, நீ வெளியே புறப்பட்டு எங்கேயாவது போகிற நாளிலே சாகவே சாவாய் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்று நான் உன்னை கர்த்தர் மேல் ஆணையிடச் செய்து உனக்கு திட சாட்சியா சொல்லியிருக்க. அதற்கு நீ நான் கேட்ட வார்த்தை நல்லதென்று சொல்லவில்லையா? நீ கர்த்தரின் ஆணையையும் நான் உனக்கு கற்பித்த கட்டளையையும் கை கொள்ளாதே போனதென்ன என்று சொல்லி. பின்னும் ராஜா சீமேயியை பார்த்து, நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு செய்ததும் உன் மனதுக்கு தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய். ஆகையால் கர்த்தர் உன் பொல்லாப்பை உன் தலையின் மேல் திரும்ப பண்ணுவார். ராஜாவாகிய சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். தாவீதின் சிங்காசனம் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாய் இருக்கும் என்று சொல்லி ராஜா யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜ்யபாரம் சாலமோனின் கையிலே ஸ்திரப்பட்டது. ஸோ இங்கே கொலை பண்ணது இதெல்லாம் கடவுளுடைய வழி கிடையாது. ஆனால் கடவுளுக்கு என்ன சத்தியம் பண்ணார்களோ அதை இவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அதை மட்டும் நாம் புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இங்கே கடவுள் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை எண்ணத்தில் கூட எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அதை நாம் சத்தியம் பண்ணுறோம். அதை நாம் அந்த சத்தியத்தை நிறைவேற்றணும். ஸோ இந்த விஷயத்தை இவ்வளோ கொலை இதோடு சொல்லும்போது நமக்கு எப்படி இந்த ஞானம் புரியும்? ஸோ அதனால தான் பக்தி விஸ்தாரம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஓம் சாந்தி. அடுத்த அதிகாரம் பார்க்கலாம்.